கும்முருட்டான கடல், இதுவரைக்கும் பதில் இல்லாத கேள்விகள், எந்த ஒரு தடயமே இல்லாம காத்துல கரைஞ்சு போன ஆயிரக்கணக்கான உயிர்கள், நூத்துக்கணக்கான வருஷமா விடை தெரியாத ஒரு மாபெரும் மர்மத்தோட விசாரணைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த விசாரணையில உலகத்துல இருக்கிற அத்தனை அறிஞர்களையும் இன்னைக்கும் உறைஞ்சு போக வைக்கிற ஒரு புதிரான வலைப்பின்னலுக்குள்ள நாம நுழைய போறோம். இது ஏதோ சாதாரண கட்டுக்கதை கிடையாதுங்க. உண்மையான மனிதர்கள், பிரம்மாண்டமான கப்பல்கள், ராணுவ விமானங்கள்னு எல்லாமே அப்படியே காணாம போன ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்டரி. சரி, நம்மளோட இந்த ஆழமான விசாரணையை இப்ப ஆரம்பிப்போம். நாங்க எங்க இருக்கோம்னு தெரியல. எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நாங்க ஒரு வெள்ளை நிற நீருக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். முற்றிலும் தொலைஞ்சு விட்டோம். இது ஏதோ படத்துல வர்ற சஸ்பென்ஸ் வசனம்னு நினைச்சுக்காதீங்க. 1945 வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க கடற்படையோட லெப்டினன்ட் சார்லஸ் டேலர் தன்னோட கடைசி நிமிஷங்கள்ல பதறி போய் பதிவு செஞ்ச வார்த்தைகள் இது. Flight 19 அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த 5 ராணுவ விமானங்களுக்கும் அதுல இருந்த 14 பேருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஒற்றை ரேடியோ மெசேஜ் தான் பல நூற்றாண்டுகளா கடலுக்கு அடியில தூங்கிக்கிட்டு இருக்கிற மர்மங்களுக்கு ஒரு திறவுகோலா அமைஞ்சது. முதல் பகுதி பிசாசின் முக்கோணம், அதாவது டெவில்ஸ் ட்ரையாங்கிள்குள்ள நுழைவோம். எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் முதல்ல நம்ம கிரைம் சீன் என்னன்னு தெளிவா பார்க்கணும் இல்லையா? அட்லாண்டிக் பெருங்கடல்ல மியாமி, பர்முடா தீவு, அப்புறம் பியாட்டோரிகோ, இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கிற அந்த இருண்ட பகுதிக்குள்ளதான் நம்ம விசாரணை தொடங்க போகுது. 5 லட்சம் சதுர மைல்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான நீர்வாழ் கல்லறையோட பரப்பளவு இதுதான். 1964 வருஷத்துல வின்சென்ட் கார்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையாளர் தான் முதல்ல இந்த இடத்துக்கு பெர்முடா முக்கோணம் அப்படின்னு பேர் வச்சாரு. இது ஏதோ ஒரு சின்ன ஏரியோ இல்ல குறுகலான கால்வாயோ கிடையாது. பல நாடுகளோட பரப்பளவை விட ரொம்ப பெரிய ஒரு ஆழ்கடல் மரண போரி. இந்த பிரம்மாண்டமான பரப்பளவுல நடந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கையை கேட்டாலே நம்ம நெஞ்சு பதறோம். கடந்த 500 வருஷத்துல மட்டும் சுமார் 8000 உயிர்கள் இங்க பறிக்கப்பட்டிருக்கு. நூத்துக்கணக்கான கப்பல்கள், விமானங்கள்னு எந்த ஒரு சின்ன தடயமும் இல்லாம இங்க காணாம போயிருக்கு. எந்த தடயத்தையும் விட்டுட்டு போகாத ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் மாதிரியே இந்த பெர்முடா முக்கோணம் செயல்பட்டு இருக்கு. இதோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மாய இங்க நிஜமாவே நிலவுது. நம்ம விசாரணையோட அடுத்த கட்டம் வரலாற்றின் முதல் சாட்சி. இந்த கொடூரமான குற்றவாளிக்கு எதிரான நம்ம முதல் சாட்சிய கூண்டில ஏத்த போறோம். அவரு வேற யாரும் அல்ல, 1492 வருஷத்துல ஐரோப்பாவிலிருந்து இந்த பகுதியை முதல்ல கடந்த புகழ்பெற்ற மாலுமி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அந்த சாட்சி. கொலம்பஸோட சொந்த டைரியில பதிவு செஞ்சிருக்கிற விஷயங்களை படிச்சா நமக்கே உறைஞ்சு போயிடும். அவரு கப்பலோட திசை காட்டிகள், அதாவது காம்பஸ் திடீர்னு குழம்ப ஆரம்பிச்சது. வானத்துல மர்ம ஒளிகள் சுத்திட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய நெருப்பு பந்து கடல்ல வந்து விழுந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல சர்காசம் அப்படிங்கிற ஒரு வகை அடர்ந்த கடற்பாசிக்குள்ள அவர் கப்பல் முழுசா 3 நாள் சிக்கிக்குச்சு. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி தங்களை கடலுக்கு அடியில இழுக்க பாக்குது அப்படின்னு அந்த மாலுமிகள் எல்லாமே பீதியோட உறைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முதல் இயற்கையான காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த சர்காசம் கடற்பாசிகள் அழுகும் போது அதுல இருந்து ஹைட்ரஜன் சல்பைட் அப்படிங்கிற ஒரு நச்சு வாயு வெளியாகும். அழுகிய முட்டை வாட அடிக்கிற இந்த வாயுவை ரொம்ப நேரம் சுவாசிச்சா மனுஷங்களுக்கு கடுமையான மனநல பாதிப்பு, பிரமை, ஏன் சில சமயம் பைத்தியம் கூட பிடிக்கலாம். பல மாசமா கடல்ல பயணம் செஞ்சு ஏற்கனவே ரொம்ப சோர்வடைஞ்ச அந்த மாலுமிகளை இந்த நச்சு வாயு உண்மையிலேயே மனநலம் பாதிக்க வச்சிருக்கலாம் இல்லையா? இதுதான் நம்மளோட முதல் முக்கிய சந்தேக நபர். அடுத்ததா Flight 19 வழக்கு. பழங்கால மாலுமிகளோட கதைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உலகத்தையே உலுக்கின மிக பிரபலமான காணாம போன சம்பவங்களை பத்தின நவீன காலத்துக்கு வருவோம். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்த காலகட்டத்திலையும் இந்த முக்கோணத்தோட வேட்டை தொடர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற உச்சகட்டத்திகளே. இது வெறும் விபத்துகளோட பட்டியல் கிடையாதுங்க, ஒரு தொடர் மர்மத்தோட ரெக்கார்ட். 1918 300 பேருக்கு மேல பயணிச்சு எந்த சிக்னலும் இல்லாம மறைஞ்சு போன கடற்படை கப்பல் சைக்ளாப்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த Flight 19, 1948 காத்துல கரைஞ்சு போன ஸ்டார் டைகர், அப்புறம் DC-3 பயணிகள் விமானம். இதுல நம்ம உரைய வைக்கிற உண்மை என்னன்னா, இவங்க தங்களோட சின்ன உடைந்த பாகத்தை கூட விட்டுட்டு போகல அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எங்களால யூகிக்க கூட முடியல. இது ஏதோ சாதாரண ஆட்கள் சொன்னதில்ல. உலகத்தோட மிகப்பெரிய ராணுவமான அமெரிக்க கடற்படையே குழப்பத்துல உறைஞ்சு போய் கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிக்கை இது. ஒரு மாபெரும் வல்லரசு நாடு இயற்கையோட இந்த இரண்ட மர்மத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு நின்ன தருணம் இது. 4வது பகுதி, சந்தேகத்திற்குரிய இயற்கை சக்திகள். அமானுஷ்ய கதைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சயின்ஸ் படி கடலுக்கு அடியில பதுங்கி இருக்கிற சில கொடூரமான இயற்கை சக்திகளை நாம இப்போ விசாரிக்கலாம். கடலுக்கு அடியில ஒளிஞ்சு இருக்கிற ஒரு பயங்கரமான இயற்கை மரண பொறி இது. அதுதான் மீத்தேன் வெடிப்பு. கடலுக்கு அடியில உறைஞ்சு போயிருக்கிற மீத்தேன் வாயு திடீர்னு வெடிச்சு சிதறனா என்ன ஆகும்?
கடலோட அடர்த்தி குறைஞ்சு தண்ணி நுரையா மாறி எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கப்பலா இருந்தாலும் ஒரே செகண்ட்ல உள்ள இழுத்துடும். அதே வாயு வானத்தை நோக்கி சீறி பாஞ்சா தாழ்வா பறக்கிற விமானங்களோட இன்ஜின்ல உராஞ்சு வான்வெளியிலே அதை எரிச்சு சாம்பலாக்கிறோம். எப்பேற்பட்ட மரணப்புரி பாருங்க இது. நம்ம அடுத்த சந்தேக நபர் கணிக்க முடியாத கடலோட கொலையாளி ரோகு வேவ், அதாவது ராட்சச அலைகள். பர்முடா முக்கோணம் இருக்கிற ஏரியாவை ஹரிக்கேன் அலி, அதாவது சூறாவளிகளோட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. பல திசைகள்ல இருந்து வர்ற புயல்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாம 85 அடி உயரத்துக்கு செங்குத்தா ஒரு நீர்பெருஞ்சுவர் எழும்பும்னா பாத்துக்கோங்களேன். எந்த ஒரு வலிமையான கப்பலா இருந்தாலும் இந்த சுவத்துக்கடியில சிக்கினா சுக்குநூறா உடைஞ்சிடும். பெர்முடாவோட ஜியாகிரபியை பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரியும். பெர்முடா தீவு பூமியோட 400 மைல் ஆழத்திலிருந்து பீறிட்டு வந்த எரிமலை குழம்பால உருவானது. இதனால இங்க சுமார் 500 பில்லியன் டன் எடையுள்ள மேக்னடைட் அப்படிங்கிற அதிபயங்கர காந்த சக்தி கொண்ட கனிமம் நிறைஞ்சிருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான காந்த மாதிரி செயல்பட்டு விமானம் அப்புறம் கப்பல்களோட காம்பஸை 10 டிகிரி வரைக்கும் தப்பா காட்ட வச்சு ஈஸியா அவங்கள வழி மாறி போக வச்சிடும். 5வது பகுதி, விளிம்பு நிலை கோட்பாடுகள், அதாவது தி ஃப்ரிஞ்ச். கொடூரமான இயற்கை சக்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விளக்க முடியாத சம்பவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால ஆய்வாளர்கள் சில அமானுஷ்யமான காரணங்களை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதையும் நம்ம நடுநிலையா பார்க்கலாம். 1970களில் ப்ரூஸ் ஜெர்னான் அப்படிங்கிற பைலட்டுக்கு நடந்த ஒரு திகழான அனுபவம் இது. அவர் பெர்முடா முக்கோணத்துக்கு மேல பறந்தப்போ சாம்பல் நிறத்திலிருந்து ஒரு மின்காந்த பனிமூட்டம் அவர் விமானத்தை அப்படியே முழுங்குச்சு. அவர் கொஞ்ச நேரம் புவியீர்ப்பு விசை இல்லாத மாதிரி உணர்ந்தார். அந்த பனிமூட்டத்திலிருந்து அவர் வெளியே வந்தப்போ வெறும் 3 நிமிஷத்துல அவர் 100 மைல்களை கடந்துட்டார். ஏதோ ஒரு விமானம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு அவர் ரெக்கார்ட் செஞ்சிருக்கார். தெளிவான விடைகள் கிடைக்காததால மனித குலம் இந்த மர்மங்களுக்கு வேறு சில காரணங்களை தேட ஆரம்பிச்சாங்க. கடலுக்கு அடியில மூழ்கியதாக சொல்லப்படுற அட்லாண்டிஸ் நகரத்தோட ரகசிய ஆயுதங்கள் தான் கப்பல்களை மூழ்கடிக்குது அப்படிங்கிற தியரியில ஆரம்பிச்சு ஸ்பேஸ் அப்புறம் டைமை வளைக்கிற வார்ம் ஹோல்கள், ஏன் கடலுக்கு அடியில வேற்றுக்கிரகவாசிகளோட ஏரியா 51 பேஸ் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் பல தியரிகள் இருக்கு. இவை சயின்ஸ் படி நிரூபிக்கப்படலனாலும் நம்ம மனித குலம் ஒரு விடைய தேடி எந்த அளவுக்கு தவிக்குது அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. கடைசி கட்டம், ரகசியங்களின் கடல். இந்த இருண்ட விசாரணையினோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். இருள் சூழ்ந்த இந்த பரந்த அட்லாண்டிக் பெருங்கடலை பார்த்தபடி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரமையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நம்ம கண் முன்னாடி விரியறது ஒரு கொடூரமான உண்மை. இது ஒற்றை மர்ம சக்தி கிடையாது. கணிக்க முடியாத பயங்கரமான சூறாவளிகள், காம்பஸ குழப்புற காந்த புலங்கள், திடீர் மீத்தேன் வெடிப்புகள், அப்புறம் கப்பல்களை நிரந்தரமா முழுங்குற உலகத்தோட ஆழமான கடலடி அகழிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெர்ஃபெக்டான மரண பொறியை உருவாக்குது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் உறுதியா இதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாம இந்த கேஸ் ஃபைல் இன்னைக்கும் திறந்தேதான் கிடக்கு. இந்த கடற்பரப்புல இன்னைக்கும் முடிவில்லாத இருளும் அந்த பழைய ரேடியோ சிக்னல்களோட மெல்லிய சத்தமும் மட்டும்தான் எதிரொலிக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒற்றை கேள்வி மட்டும் அந்த ஆழமான நிசப்தத்துல நம்மளை பார்த்து கேக்குது. இத்தனை ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற இந்த மாபெரும் கடல் தன்னோட பிடியில இருக்கிற உயிர்களை எப்பவாவது திரும்ப கொடுக்கும். அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹரிவியன் டேல்ஸுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.